ஃப்ரெண்ட்ஸ் ஹாய். இன்னைக்கு நம்ம எங்கள் ஃபிஷ் டேங்க்கு வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வலை அல்லின பாருங்கள். இதுக்கு பேர் தான் அல்பினோ கௌரா மட்டும். இது கொஞ்சம் ரேர் தான். இது அதோட குட்டி. இது குட்டி மூணு போட்டிருக்கோம், இல்லை 4. இது பார்த்தீங்களா, 2 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பட் ஆனால் இது கோல்டன் கௌரா. இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதோட குட்டி தான். இங்கே பாருங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் நம்ம மீன் தொட்டி. பக்கத்துலேயே 2 மீன் தொட்டி வச்சுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீன் பிடிச்சிட்டாரு தலை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்க்கு பார்த்தீங்களா, ஒயிட் ஷார்க்குங்க. விட்டோன்னு துள்ளுதுங்க அது. கௌரா அல்பினோ. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் பிடிச்சிக்கலாம். நம்ம கிட்ட டேங்க் கிளீனர் எப்போதுமே ஷார்க் தான் மாட்டிருக்கு. நம்ம கிட்ட டேங்க் கிளீனர் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் வாங்கிக்கலாம். பாருங்க ஷார்க் எவ்வளோ பிடிச்சி பாருங்க. என் கை சைஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டுலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க டேங்க் கிளீனர் குட்டியாக பிடிச்சிடலாம். ஆனால் பிடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம். பிளாட்டினம் பிளக்கோ டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக தூங்குது. எங்கள் மேலே தண்ணி அரிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்க் ஒன்று பிடிக்க முடியல, அதனால் ஒரு பெரிய கௌரா ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே பெரிய சைஸு தான். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் கௌரா பீஸ். நெக்ஸ்ட்டு 2 ஷார்க்குங்க எஸ்கேப் ஆயிடுச்சு. பாருங்க கேமரா என் மேலேயே தெளிக்குதுங்க. கேமரா பிடிக்கலாம் இல்லை, என் மேலேயே தெளிக்குதுங்க. இது பார்த்துக்கோங்க, ஓடிச்சு. இதை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. பிடிச்சிட்டோம். இது பார்த்துக்கோங்க ஓட்டம். நெக்ஸ்ட் ஃபிஷ் கேட் ஃபிஷ் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஃபிஷ் மாட்டிச்சே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஒரு கௌரா காமிச்சோம்ல, அதே நாங்கள் ஒரு பேராக வாங்கினோம். அது குட்டி கீழே இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா அது சைஸ் ரொம்ப குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது முதுகில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டிக்கர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஷார்க் ஃபுல் ஒயிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்பினோ கேட்ஃபிஷ். ஈல் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப. இந்த ஷார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்டே இது காமிச்சிட்டேன்னு, ஆனால் நாங்கள் பேராக வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீனை நாம் கையில் திரும்ப ஒரு ஃபீல் இருக்கே, இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷார்க் மாட்டிக்கிட்டு இருக்குது. மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஷார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஷார்க் தான். இது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். அந்த ஷார்க்கோட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசு. நெக்ஸ்ட்டு இன்னும் அங்கே ஒரு கேட் ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிடிக்க முடியல. அதுக்கு முன்னாடி ஒரு கௌரா பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த கேட் ஃபிஷ் தான். பாருங்க அது பிடிக்கிற பாருங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மாட்டிச்சுங்க பார்த்தீங்களா. வெளி பீஸ் மாட்டிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிச்சுங்க. எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அப்படியே பிடிச்சாலும் துள்ளி பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கையெல்லாம் வலிக்கு விட்டுட்டு போகுது. இது பார்த்திங்கன்னா மீசு மீன் மாதிரி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஓடி போயிடுச்சு. இஷ்டம் எவ்வளோ பர்சன்ட் மட்டும் பாருங்க. இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேட்ஃபிஷ் தான் உங்களுக்கு ஓகே. இங்கே போ பார்த்தீங்களா பிடிச்சாரு நம்ம தலை பிடிச்சாரு. மாஸ்டருக்கு தலை பிடிச்சிட்டாரு. இது கொஞ்சம் குட்டி தான். நீங்கள் வேணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், சொல்லட்டுமாங்க நம்பரு 9344116345. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மீன் என்ன வேணுமோ பார்சல் பண்ணி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி கொடுத்துடுவோம் பார்சல் சர்வீஸில். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை மாற்ற தேவையில்ல. இதில் இருக்கிறது நம்ம குட்டையில் பிடிச்ச ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா சில நண்டு வச்சுருக்கோம். நண்டு ஜிலேபிங்க அது உள்ளே போயிட்டுருக்கு. மீன் அங்கேயே சொல்லலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.